எடப்பாடி அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக ஓட்டுகளை வந்து ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை நான் வரவேற்கிறேன். அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன். உங்களுடைய பங்கு என்னவா இருக்கும்? என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும். எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க, நான் மட்டும் ஒன்றா தனியாக நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன் தம்பி. நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடகவியலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியும். எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க. கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே. கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க, கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்க ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே. கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தா வென்றலாம். இந்த நிலையை நீங்க வரவேற்கிறீங்க. அப்போ இந்த மனநிலை என்ன நீங்க சொல்லுங்க. மனநிலை என்ன? நீங்க ஒரு நடுநிலையில இருந்தா அந்த மனநிலை என்னன்னு சொல்லுங்க. அதுதான் இப்ப நீங்க போயிட்டீங்கல்ல, போய் கூட்டணியில் வச்சு போங்க. கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க. முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்கு தம்பி. இப்ப நிக்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்க. இருக்கலாம், போகலாம். யாருக்கு கையில காலில் சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல. முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது. நீங்க போகலாம், போய் சாதிச்சவங்களும் சொல்லுங்க. கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதிச்ச ஒன்றை சொல்லுங்க. நான் கூட்டணி வைக்கிறேன். கேட்டியல்ல, நீங்க கேட்டியல்ல, அண்ணன் பதில் சொன்னல. அப்ப நான் கேட்க சொல்லுங்க. கூட்டணியில உள்ள இருக்காங்கல்ல, கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதிச்ச ஒன்று சொல்ல. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை, இந்த முறை 40 நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை. சரி, தகுதி சீரமைப்பு. இதை நாடாளுமன்றத்தில் நீங்க 40 உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா? இங்க உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா? நான் கேட்கறதுக்கு பதில். நீங்க எது ஒன்றுக்குமே எனக்கு பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்கறதுன்னா, டாஸ்மார்க்ல மட்டும் 1 லட்சம் கோடி 3 ஆண்டுகள் அடிச்சிருக்கீங்கன்றான். நானா சொல்றேன்? எதையாவது இது கக்குசு கழுவுறதுக்கு இங்க 450 கோடி அங்க ஏங்க? இதெல்லாம் ஒரு இந்த கக்குசுலே வச்சு புதைக்கணுங்க இவங்கள. ஐயா படிக்கும் போது ஏன்டா கக்குசு கழுவுற? சரி, கழுவியாவது விட்டியலாடா. இல்ல தொகுதி சீரமைப்பை நாங்க கேட்கறது எங்களுக்கு அவங்களுக்கு நிலைப்பாடு வேற. தொகுதி சீரமைப்பு 2023லயே நான் அதை ஏற்று பேசல. தொடக்கும் போதே இப்ப இவங்க தேர்தலுக்காக பேசுறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய 1000 பிரச்சனை இருக்கு. தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான், அதான் இங்க பேசல. நாடாளுமன்றத்துக்கு 40 அதிகபட்சமா எல்லா உறுப்பினரும் எங்க இருக்காங்க? திமுக. அங்கதானே பேசணும். அங்க தர்க்கம் பண்ணணும், வார்த்தை எடுத்து வச்சு அதை தகர்க்கணும், அதை தடுக்கணும். அதுதான் அதுக்காக தான் நீங்க தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க. இங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதுல ஒரு பயனும் இல்லை. 2வது, சீரமைப்புங்கிற முறை நாங்க கேட்கறது, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா, 30 கோடி இருக்கும்போது 543 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துச்சு. இப்ப 150 கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்க நிலைப்பாடு. அப்ப 6 சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த சீரமைப்பை தான் நாங்க முன்மொழிகிறோம். அப்ப இதுல இது குறைஞ்சிரியா? நீ 6 சட்டமன்றம், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் 6 தொகுதியை போய் சுத்தி பார்த்து என்ன வேலை செய்வார்? தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம், கேட்டறிய போகிறோம். அப்ப ஒருத்தர் என்ன சொல்வார்? பிரச்சனையே நீதான் ஜாமி. 5 வருஷம் கழிச்சு இப்ப என்ன பிரச்சனைன்னு இப்பதான் கேட்கிறாரு. நீங்க கேட்டாங்க பாருங்க, கேட்கறாங்க. இப்ப இந்த தேர்தலையும் கள ஆய்வு பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? பிரச்சனையா? நீங்க தாயா பிரச்சனை சாமி. இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை, மாற்றத்தை சீராய்வை அதை தான் நாங்க முன்மொழிகிறோம். 3 சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்ப நான் வேளாண் குடிமகன், எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை, நானே பேசிடுவேன். நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர், நான் மீனவன், நான் என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன். இப்ப நான் என்னுடைய பிரதிநிதி போறாரு, அவர் என்ன பேசுறாரு, என்ன பண்றாரு?